வணக்கம், வெல்கம் டு மை சேனல். என்னோட பேர் ஆர்த்தி. இன்றைக்கி வந்து புதுசாக ஒரு ப்ளூ ஐஸ் ட்ரை பண்ணலாம். இது வரைக்கும் நான் பண்ணவே இல்லை அப்படின்னு ஒரு ஆசை. ஸோ அதனால் நான் இந்த லுக் வந்து சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன். இந்த லுக் எப்படி அச்சீவ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா என்னோடய சேனலை கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் எப்பயும் போல் க்ளீன் ஃபேஸில் ஸ்டார்ட் பண்ணோம். நான் ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணி ரெடியாக இருக்கேன். இப்போ நான் மிசெல்லர் வாட்டரில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பாண்ட்ஸோட மிசெல்லர் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். இதோட வேரியண்ட் ரோஸ். இதை வந்து ஒரு சின்ன காட்டன் ஸ்பஞ்சு வச்சு என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக நான் வைப் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து சும்மா உங்களுக்கு இன்னும் ஏதாவது குட்டியாக டர்ட்டு ஏதாவது ஆயில் இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு தான். அதுக்கடுத்து மாய்ஸ்சரைசர். இன்றைக்கி நான் ப்ளம்மோட மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து நல்லா உங்களுக்கு மேட் எஃபெக்ட் மாதிரி இருக்கும். ரொம்ப ஆயிலியாக இருக்காது. என்னோடய ஃபேவரட் மாய்ஸ்சரைசர் இது. க்ரீமை நான் அப்படியே கழுத்து வரைக்கும் கூட யூஸ் பண்ணுறேன். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த ஐ க்ரீமுக்கு நான் பயோட்டிக்கோட ஐ ஜெல் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஜெல் வேரியண்ட். இது அவங்க க்ரீமும் வச்சுருக்காங்க. இதை வந்து கண்ணுக்கு கீழே நான் லைட்டாக போட்டுக்கிறேன். ஏன்னா இது வந்து லைட்டாக அந்த டிங்லிங் சென்சேஷன் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பஃபினஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து லிப்ஸையும் நான் மாய்ஸ்சரைஸ் பண்ணிவிட்டு நான் ஸ்ட்ரைட்டாக ஐப்ரோஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இன்றைக்கி மேக்கப். ஐப்ரோஸ்க்கு நான் நைக்காவோட ப்ரோ ஜெல் தான் யூஸ் பண்ணுறேன். இதோட ஷேட் சீரியஸ் ப்ரௌன். இது வந்து ரொம்ப ஈஸியாக குவிக்காக உங்களுக்கு ஐப்ரோ முடிஞ்சிடும். அண்ட் இது வந்து எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐப்ரோஸ் முடிச்சாச்சு. அடுத்து கன்சீலர், ஹைலைட்டர் அண்ட் கலர் கரெக்டிங் எல்லாத்துக்கும் சேர்த்து நைக்காவோட கன்சீல் பேலட் தான் யூஸ் பண்ணுறேன். இதோட ஷேட் டீப். இதில் ஆல்மோஸ்ட் என்னோடய ஷேடுக்கு க்ளோஸாக இருக்கிற கலர் எடுத்து என்னோடய ஐப்ரோஸை வந்து நான் நல்லா ஷேப் பண்ணிக்கிறேன், கீழேயும் மேலேயும். ஸோ தட் உங்களுக்கு ஐப்ரோஸ் என்ன தான் நீங்கள் நேச்சுரலாக ஃபில் பண்ணியிருந்தாலும் இது வந்து நல்லா டிஃபைன் பண்ணி காட்டும். அதே மாதிரி என்னோடய லிப்ஸையும் நான் நல்லா செட் பண்ணிக்கிறேன். அதாவது ப்ரைம் பண்ணுற மாதிரி இருக்கும் ஐஷேடோவுக்கு கீழே பேஸ் மாதிரி. இதை வந்து நான் அப்படியே ஒரு டேம்பான ஸ்பஞ்ச் வச்சு நான் ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நான் ஐப்ரோ மேலே வந்து ரொம்ப மைன்யூட்டாக பிளெண்ட் பண்ணல. ஏன்னா அடுத்து நம்ம ஃபவுண்டேஷன் போடுவோம் அப்படின்றதுனால. இதை செட் பண்ணுறதுக்கு NYKKAவோட ஃபினிஷிங் பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். இதோட ஷேட் மீடியம். இருக்கிறதுல இதான் டார்க் ஷேட். இதை வந்து ஒரு ஃப்ளஃபி ப்ரஷ் வச்சு என்னோடய ஐலிட்ஸை மட்டும் நான் நல்லா செட் பண்ணிக்கிறேன். அடுத்து NYKKAவோட ஐஷேடோ பேலட் தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த பேலட்டோட நேம் வந்து பர்த்டே கேக். இதில் ஃபுல்லாக பிரைட் கலர்ஸ் தான் இருக்கும். இதில் இந்த டார்க் எல்லோ ஷேட் இருக்கு இல்லையா, அதை வந்து என்னோடய ட்ரான்சிஷன் ஷேட் மாதிரி நான் யூஸ் பண்ணுறேன். இதில் உங்களுக்கு அவ்வளோவா பிக்மெண்ட் இல்லை அந்த எல்லோ ஷேடில். அதனால் அடுத்து நான் அந்த பிங்க் கலர் எடுத்து என்னோடய க்ரீஸை வந்து டிஃபைன் பண்ணுறதுக்காக அதை நல்லா நான் பேக் பண்ணிக்கிறேன். பேக் பண்ணிவிட்டு பொறுமையாக நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து நைக்காவோட ஐஷேடோ பேலட் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா NYKKAல உங்களுக்கு டார்க் ஷேட் கிடையாது. இதில் இந்த டார்க் ப்ரௌன் ஷேட் இருக்கு இல்லையா, இதை தான் என்னோடய கண்ணோட அவுட்டர் க்ரீஸ் ஏரியாவில் நான் நல்லா பேக் பண்ணிக்க போகிறேன். ஸோ தட் உங்களுக்கு நல்ல அந்த ஸ்மோக்கி எஃபெக்ட்டும் இருக்கும். பட் ஆனால் ரொம்ப டார்க்காக இருக்காது. அடுத்து அகைன் NYKKA ஜம்ப் பண்ணியாச்சு. இதில் இந்த ப்ளூ கலர் இருக்குல்ல, இது வந்து ஒரு ஷிமரி ஷேட். இதை வந்து என்னோடய ஃபிங்கர் டிப்ஸ்லேயே எடுத்து என்னோடய லிப்ஸ் சென்டரில் வந்து நான் நல்லா பேக் பண்ணிக்கிறேன். இதுதான் இன்றைக்கி ஸ்டார் ஆஃப் த ஷோ. நான் வந்து ப்ரஷில் ட்ரை பண்ணேன். பட் ஆனால் அவங்களுக்கு அந்த பே ஆஃப் வரல. பட் ஆனால் இப்போது ஃபிங்கர் டிப்ஸில் பண்ணால் உங்களுக்கு நல்ல வைப்ரண்ட்டாக இருக்குது. அகைன் நைக்காவோட ஐஷேடோ பேலட்லேருந்து அந்த லைட் சாண்டல் ஷேட் எடுத்துக்கிறேன். இதை வந்து என்னோடய இன்னர் கார்னர்ஸில் மட்டும் நான் ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் வச்சு நான் நல்லா பேக் பண்ணிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு ஐஸ் வந்து உங்களுக்கு நல்லா ப்ரைட்டாக காட்டுறதுக்கு. நெக்ஸ்ட்டு ஃபேஸ் கனடாவோட மேக்னடைஸ் ஐஸ் ஐலைனர் தான் யூஸ் பண்ண போகிறேன். இதை வச்சு நான் சிம்பிளாக ஐஸை வந்து லைன் பண்ணிக்க போகிறேன். விங்ஸ் எதுவுமே கிடையாது, ரொம்ப சிம்பிளாக. அடுத்து என்னோடய ஃபேவரட் மேப்ளினோட டோட்டல் டெம்ப்டேஷன் மஸ்காரா தான் யூஸ் பண்ண போகிறேன். இதுதான் உங்களுக்கு அந்த லேஷ் வச்ச மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். இதை வச்சு நான் என்னோடய லேஷஸை நல்லா ஃபுல்லாக கோட் பண்ணிக்கிறேன். இப்போ கண்ணில் பண்ணுற எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. நம்ம பேஸ்க்கு போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் ப்ரைமர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ப்ரைமருக்கு நான் இன்சைட்டோட சிலிகான் பேஸ் ப்ரைமர் தான் யூஸ் பண்ணுறேன். இது கொஞ்சமாக எடுத்து எங்கெல்லாம் எனக்கு வந்து போஸ் இருக்குது, எங்கெல்லாம் எனக்கு சீக்கிரமாக ஆயிலி ஆகுதோ அங்கே மட்டும் நான் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்து கலர் கரெக்ஷனுக்கு அகெயின் அந்த நைக்காவோட கன்சீல் பேலட் வச்சு அந்த ஆரஞ்ச் ஷேடு இருக்கு இல்லையா, அதை எங்கெல்லாம் எனக்கு டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது, எங்கெல்லாம் எனக்கு எங்கெல்லாம் எனக்கு பிக்மெண்டேஷன் இருக்கோ அங்கெல்லாம் நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் அதை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து நான் ஸ்பஞ்ச் வச்சு பிளெண்ட் பண்ணிப்பேன்.
சாரி ஸ்பஞ்ச் இல்ல பிரஷ்ஷு. நான் ஒரு ஃப்ளாட் பிரஷ் வச்சு என்னோட கலர் கரெக்ஷன்லாம் பண்ணேன் இல்லையா, அதெல்லாம் நான் ஃபுல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன் பொறுமையா. ஆரஞ்சு கலரை ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிட்ட அப்புறம் அகெயின் அதே கன்சீலர் பேலட்டில் என்னோட ஷேடுக்கு ரொம்ப மேட்சாக இருக்கிற மாதிரி ஒரு ஷேட் எடுத்து எங்கெல்லாம் அந்த ஆரஞ்சு ஷேட் அப்ளை பண்ணுமோ அதுக்கு மேலேயே நான் வந்து கன்சீல் பண்ணிக்கிறேன். அகெயின் இதை நான் ஃபர்ஸ்ட்டு வந்து டெபாசிட் பண்ணிவிட்டு நான் ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். ஐ ஹோப் ப்ரஷ் வச்சு தான் பண்ணுறேன்னு பார்க்கலாம். எஸ், ப்ரஷ் வச்சு நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு ஆயிலி ஸ்கின், ஸோ அதனால் எனக்கு சீக்கிரமாக வந்து அங்கங்கே எண்ணெய் வலிய ஆரம்பிச்சிரும். அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோடய மேப்ளின் ஃபிட் மீ காம்பேக்ட் பவுடர் இருக்குல்ல, நான் கன்சீலர் அப்ளை பண்ணிவிட்டு இதை வச்சு ஒரு ஃப்ளஃபி ப்ரஷ் வச்சு நான் வந்து செட் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப லைட்டாக ரொம்ப ஹெவியாலாம் வேண்டாம். இது செட் பண்ணிக்கிட்டு மேலே நான் என்னோடய ஸ்விஸ் பியூட்டியோட செட்டிங் ஸ்ப்ரே வச்சு நான் ஒரு வாட்டி ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ தட் உங்களுக்கு ப்ரைமர் எல்லாமே வந்து ப்ரைமர், கன்சீலர் அண்ட் மேலே நீங்கள் வந்து பவுட்ரு யூஸ் பண்ணுறீங்களா, அது எல்லாமே உங்களுக்கு நல்லா செட் ஆகி மெல்ட் ஆகி ஒரே லேயராக ஃபார்ம் ஆகிடும். அண்ட் உங்களுக்கு சீக்கிரமாக ஆயிலி ஆகாது. அடுத்து நம்ம ஃபவுண்டேஷன் போடலாம். ஃபவுண்டேஷனுக்கு இன்றைக்கி நான் லாரியலோட ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபவுண்டேஷன் நான் இன்றைக்கி ரொம்ப ஹெவியாக அப்ளை பண்ணல, ஏன்னா நம்ம கன்சீலர் வந்து ஒரு க்ரீம் ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். அது ரொம்ப ஹெவியாக இருக்கும். அதனால் இது நான் வந்து ஃபுல் கவரேஜ் மாதிரி யூஸ் பண்ணல. இதை வந்து நான் ஃபஸ்ட்டு டெபாசிட் பண்ணிவிட்டு நான் ப்ரஷ்ஷில் ஃபஸ்ட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் அந்த ப்ரஷ்ஷோட ஸ்ட்ரீக்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்காக ஒன்ஸ் அகெயின் என்னோடய டேம்ப் ஸ்பஞ்ச் இருக்கு இல்லையா, அதை வச்சு நான் பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். ஃபுல் ஃபேஸ் பிளெண்ட் பண்ணிட்ட அப்புறம் எங்கேயாவது எனக்கு டார்க் ஸ்பாட்ஸ் தெரியுது அப்படின்னா ஃபவுண்டேஷன் வச்சு லைட்டாக ஒரே ஒரு வாட்டி டாட் வச்சுட்டு நான் திருப்பி அதே இடத்த வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன், ரொம்ப அந்த ப்ராடக்டை ஸ்ப்ரெட் பண்ணாமல். அடுத்து என்னை விட ஒரு ஷேட் லைட்டாக இருக்கிற கன்சீலர் ஷேடு இருக்கு இல்லையா, அதை எடுத்து என்னோடய கண்ணு கீழே, மூக்குக்கு நடுவில், நெத்தியில் எங்கெல்லாம் நம்ம ஹைலைட்டிங் பண்ணுவோமோ அங்கெல்லாம் மட்டும் நான் வந்து ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் வச்சு ஃபஸ்ட்டு நான் ப்ராடக்ட்டை டெபாசிட் பண்ணிக்கிறேன். அடுத்து என்னோடய கன்சீலர் ப்ரஷ் வச்சு நான் எங்கெல்லாம் ஹைலைட்டிங் பண்ணணும் அங்கெல்லாம் நான் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அஃப்கோர்ஸ் நான் வந்து திருப்பி ஒரு வாட்டி ஸ்பஞ்ச் வச்சு ஒரு ரவுண்ட் மட்டும் நான் ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிப்பேன். எங்கேயாவது ஸ்ட்ரீக்ஸ் எங்கேயாவது இது எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட் இருக்குன்னா ஸ்பஞ்ச் உறிஞ்சிரும். அதனால் அடுத்து பேக்கிங்க்கு அதே NYKKAயோட லூஸ் பவுடர் இருக்கு இல்லையா, அதை வந்து என்னோடய டேம்ப் ஸ்பஞ்ச் வச்சு எடுத்து என்னோடய கண்ணு கீழே, மூக்குக்கு நடுவில் அண்ட் நெத்தியில் எங்கெல்லாம் நான் வந்து சீக்கிரமாக ஆயிலில் ஆவணும் அங்கெல்லாம் மட்டும் நான் ஃபுல்லாக நல்லா பேக் பண்ணிக்கிறேன். கண்ணு கீழே மட்டும் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பவுட்ரு ஆட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நான் திருப்பி ஐஷேடோ பேலட் எடுத்து என்னோடய கண்ணு கீழெல்லாம் நான் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். அந்த ஃபாலோட்ஸ்லாம் இருந்தால் நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த எக்ஸ்ட்ராவாக பவுட்ரு யூஸ் பண்ணுறேன். அகெயின் அந்த பேலட் NYKKA பேலட்டில் எடுத்து அந்த பிங்க் கலரை என்னோடய கண்ணு கீழே வந்து நான் நல்லா லேஷ் லைனில் வந்து நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து NYKKAவோட அந்த டார்க் ப்ரௌன் ஷேட் இருக்கு இல்லையா, அது கண்ணுக்கு அவுட்டர் சைடில் மட்டும் அதை பிளெண்ட் பண்ணி லைட்டாக மேலே விங் மாதிரி எடுத்துகிட்டு போகிறேன். அடுத்து அந்த ப்ளூ கலரை வந்து நான் ஒரு ஃப்ளாட் ப்ரஷில் வந்து டெபாசிட் பண்ண ட்ரை பண்ணேன். அதில் ஒன்றுமே தெரியல. ஸோ அகெயின் நான் கை தான் நமக்கு உதவி அப்படின்ட்டு நான் ஃபிங்கர் டிப்ஸ்லேயே வந்து நான் அதை அப்ளை பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ப்ளூ நல்லா இன்னும் வைப்ரண்ட்டாக தெரிஞ்சுது. அந்த ப்ளூ வந்து மோஸ்ட்டாக எனக்கு கண்ணுக்கு நடுவில் சென்டரில் மட்டும்தான் வச்சுருக்கேன் நான். அடுத்து காஜல் நான் போட்டுக்கிறேன். காஜல் வந்து நான் எல்ஐடினோட காஜல் தான் யூஸ் பண்ணுறேன். இதை வச்சு என்னோடய லேஷ் லைன் இருக்கு இல்லையா, மேலேயும் வாட்டர் லைனும் கீழேயும் நான் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு அந்த மஸ்காரா போட்டோம் இல்லையா, அது வந்து எதுவும் கேப் இல்லாமல் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைனா நடுவில் நம்ம அந்த ப்ளூ ஐஷேடோலாம் யூஸ் பண்ணோம் இல்லையா, அதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். அடுத்து லோவர் லேஷஸ்லேயும் நான் மஸ்காரா நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நான் லுக் கம்ப்ளீட் பண்ணியாச்சு.
இப்போ லாஸ்ட்டா வந்து அகைன் என்னோட ஃபிட் மீ காம்பேக்ட் பவுடர் வச்சு என்னோட ஃபேஸ் ஃபுல்லா நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். அப்படியே அந்த பேக் பண்ணோம் இல்லையா, அந்த பவுடர்லாம் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ப்ளஷ்ஷுக்கு நைக்காவோட டூவோ ப்ளஷ் தான் யூஸ் பண்றேன். இதோட ஷேட் பிரசீலியன் பாம்ப்ஷெல். இதில வந்து நான் அந்த 2 ஷேடுமே மிக்ஸ் பண்ணி தான் என்னோட சீக்ஸ்ல வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். அடுத்து எல்ஏ கேர்ளோட கான்டோர் பவுடர் தான் யூஸ் பண்றேன். இது வந்து என்னை விட இந்த ஷேட் ரொம்ப டார்க்கா இருக்கு. ஸோ அதனால வந்து நான் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்டை வந்து லைட்டாக டெபாசிட் பண்ணிட்டேன். அதுவே எவ்வளோ டார்க்காக தெரியுதுன்னு பாருங்கள் கேமராவில். டெபாசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஃப்ளஃபி ப்ரஷ் வச்சு நான் ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிட்டேன். ஹைலைட்டருக்கு நைக்காவோட க்ளோ கெட்டர் ஹைலைட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். இதோட ஷேட் கிளிட்டரட்டி. இதில் அந்த கோல்டன் ஷேட் இருக்கு இல்லையா, அதை தான் நான் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். இதை வச்சு என்னோடய ஹை பாயிண்ட்ஸ் ஆஃப் த சீக்ஸு, மூக்குக்கு டிப்பில் அண்ட் இன்னர் கார்னர்ஸ், ஐப்ரோ கீழே, லிப்ஸில் எங்கெல்லாம் நான் யூஸ்வலாக வந்து ஹைலைட்டிங் பண்ணுவேனோ அங்கெல்லாம் நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன் ஒரு ஃபேன் ப்ரஷ் வச்சு. அடுத்து லிப்ஸுக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் நான் லிப்ஸ் லைன் பண்ணிடுறேன். எல்ஏ கலர்ஸோட லிப் லைனர் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஒரு ப்ரௌன் ஷேட் தான், பட் ஆனால் இதில் ஒரு பிங்கிஷ் டிண்ட் லைட்டாக இருக்கும். இதை வச்சு நான் ஃபுல்லாக என்னோடய லிப்ஸை வந்து லைன் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம ஐஸ் வந்து ரொம்ப போல்டாக இருக்கனால லிப்ஸ் நியூடாக போகலான்னு பார்த்தேன். லிப்ஸ்டிக்கு நைக்காவோட லிக்விட் லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணுறேன். இதோட ஷேட் பாண்டி. இதை வந்து என்னோடய லிப்ஸோட சென்டரில் மட்டும் நான் அப்ளை பண்ணி லைட்டாக மம் பண்ணி அந்த லிப்ஸ்டிக்கை வந்து நான் ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிடுறேன். எவ்வளோ வேணுமோ பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஏன்னா டார்க் ஸ்கின்னா அந்த ஷேட் ரொம்ப லைட்டாக இருக்கும், போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்காது, வாஷ் அவுட் ஆகிடும். அடுத்து எப்பயும் போல் செட்டிங் ஸ்ப்ரே வச்சு நான் ஃபுல்லாக ஸ்ப்ரிட்ச் பண்ணி ஃபேஸை செட் பண்ணிட்டேன். அது காயறதுக்குள்ளே இன்னொரு வாட்டி நான் ஹைலைட்டிங் பண்ணிட்டேன். ஏன்னா அப்போ தான் இன்னும் நல்லா உங்களுக்கு ப்ரைட்டாக தெரியும் ஹைலைட்டரு, அதுக்காக. ஸோ நான் தலைவாரிட்டு பொட்டு வச்சுட்டு ஃபுல் லுக் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த லுக் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள் அண்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த லுக்கை ஆப்வியஸாக இப்போ இருக்கிற நிலமையில் வெளியே போய் இதை போட்டு ஃப்ளான் பண்ண முடியாது. பட் ஸ்டில் நம்ம வந்து வீட்டிலே இருக்கிறதுனால நம்ம முந்தி மாதிரி ட்ரெஸ்அப் பண்ணாமல் ப்ரெசன்டபுளாக இல்லாமல் அப்படியே இருக்கும். நம்ம லான்ச் வேர் மட்டுமே போட்டு ஒரு கொண்டையை போட்டுட்டு அப்பப்போ ஒன்ஸ் இன் அ வைல் இந்த மாதிரி ட்ரெஸ்அப் பண்ணுறதுக்கு வந்து it feels fresh and good. So நம்ம next வீடியோல பார்க்கலாம். Bye.